எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கீங்க? ஆமென். எத்தனை பேர் குற்றாலம் பார்க்க வந்திருக்கீங்க? சும்மா உண்மையை சொல்லுங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. குற்றாலத்தையும் பார்க்க வந்திருக்கோம், ஆண்டவரையும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த வேளை ஆண்டவரை ஆராதிக்கிற வேளை. அதனால் எல்லாரும் ஒரு மனமாய் சற்று நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நமது மத்தியிலே வந்திருக்கிறார், நமது மத்தியிலே அசைவாடுகிறார். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் எனது நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்படிதானே உண்மை. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. அங்கே கதை எழுதப்படவில்லை, அங்கே உண்மை எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு வார்த்தை கூட பொய் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சற்று நேரம் கண்களை மூடி நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே, என் இதயம் உமக்கு தெரியும் ராஜா, என்னை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? அவருக்கு நிகரானவரோ அவருக்கு உயர்ந்தவர்களோ யாருமே கிடையாது. எல்லாரும் அவருக்கு கீழே உள்ளவங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இந்த தெள்ளு பூச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க தந்தீங்களப்பா. பாவியான என்னையும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவி ராஜா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குனீங்களே. இந்த ஜனங்களை நீங்க பரிசுத்தமாக்குகிற தேவன் ஆண்டவரே. ஒருவர் குற்றம் கூறுவதற்கல்ல நாங்கள் இங்கே வரல ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. சற்று நேரம் உம்மை போற்றி துதிப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகள், செய்ய போகிற நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்ற வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் பெரியவர் ராஜா. இயேசுவே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு மாயையான பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு மியூசிக்னால வருகிற பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு நல்ல பாடல் பாடுகிறதுனால வருகிற பிரச்சனைகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உண்மையான உம்முடைய பிரச்சனத்தினால எங்களை நீங்க நிரப்புங்கப்பா. உண்மையான உம்முடைய மகிமையினால நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. அந்த மகிமை எங்க மேல இருக்குமானால் எங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். ஒன்னு சொல்லுங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் வந்த வண்ணமாய் போகுவதற்கு நான் இங்கே வரவில்லை. நான் இங்கே வந்தது ஆண்டவரே இரட்டிப்பான அபிஷேகத்தோடு, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு, இரட்டிப்பான சமாதானத்தோடு, இரட்டிப்பான விடுதலையோடு நான் கடந்து செல்ல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை அறிவீர் ராஜா. நீர் என்னை அறிகிற தேவன். நீர் என்னை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. வேற யாரையும் நான் மகிமைப்படுத்த வரல. மனுஷன் காலையிலே விரிந்து சாயங்காலத்திலே மடிகிற ஒரு பூவை போல இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்தில் எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் நம்முடைய ஜீவன் ஆண்டவரின் கையிலே இருக்கிறது. அந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து, அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு வல்ல தெய்வம் யாருமே இல்லை ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல் ஷடாய் உமக்கு நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. யெகோவா ஷாலோம் உமக்கு நன்றி. இயேசுவே நீங்க நல்லவர். இயேசுவே நீங்க வல்லவர். இயேசுவே எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. இயேசுவே, நாங்க ஏதோ கத்தி ஜெபம் பண்றதுனால நீங்க வர்றத, எங்க மேல வைத்திருக்கிற பெரிதான அன்பினால, எங்க மேல வைத்திருக்கிற பெரிதான கிருபையினால நீங்க எங்களுடைய சமூகத்தில் இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீங்க இல்லாத வெத்து வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்.
நீங்க இல்லாத வெறுமையான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க எங்க மேல வந்து இறங்குங்க. உண்மையா கேட்பீங்களா? உண்மையா கேட்பீங்களா? உண்மையா சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இயேசுவே எங்க மத்தியில வாங்கப்பா, எங்க மத்தியில வாங்க ஆண்டவரே. எங்களை நீங்க நிரப்புங்க, எங்களை நீங்க நிரப்புங்க. உங்களை கட்டாதீங்க. சுதந்திரமாய் ஆண்டவரை ஆராதிக்கிற வேளை இது. சுதந்திரமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளை இது. சுதந்திரமாய் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க நினைக்காதீங்க. அவங்க உங்களை காப்பாற்ற போறதில்ல, அவங்க உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக போறதில்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறார், நம்முடைய ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீங்க நல்லவர் அப்பா, நீங்க வல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்ற வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீங்க நல்லவர், இயேசுவே நீங்க வல்லவர் ஆண்டவரே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த வேளையில் நீங்க யாரெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களோ அதற்கான பலனை நிச்சயம் அனுபவிப்பீங்க, அதற்கான பலனை நிச்சயம் அனுபவிப்பீங்க. நீங்க ஒரு மணி நேரம் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது, அந்த பலனை நீங்க அனுபவிக்கிற மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது அவரிடத்திலிருந்து கர்த்தர் பெரிய அபிஷேகத்தை நமக்கு தருவார், பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் கற்பாறை, அவர் பூர்வீகமான தேவன். அவருக்கு அவர் அல்வா, அவர் ஒமேகா. அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், அவர் சமயத்திற்கு அப்பாற்பட்டவர், அவர் எல்லாற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிற தேவன். அந்த ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ஒரு முறை கூட சொல்லுமா, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள், என் நாட்கள், என் சுவாசம், என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை அத்தனையும் மன்னித்தீர். நன்மையும் கிருபையும் என்னை மீண்டும் என் நாட்கள் முடியும் வரெல்லாம் சேர்ந்து என் ஜீவன் ஹல்லேலூயா என் உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். அடுத்தடி இப்படி சொல்லுது, பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவி. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? நான் சொல்லட்டுமா, உங்க பாவம், கணவனுடைய பாவம் மனைவிக்கு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு உங்க குடும்பம் ஒண்ணா இருக்காது. சில குடும்பங்கள்ல மனைவியின் பாவம் கணவனுக்கு தெரிந்தது என்றால் குடும்பம் ஒன்றாக இருக்காது. அந்த காரியத்தை கர்த்தர் மாத்திரம் அறிவார். அவர் எங்கேயும் போய் நோட்டீஸ் அடிச்சு ஒட்ட மாட்டாரு. யாருண்ட போய் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு. அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே நம்முடைய பாவத்தை மன்னித்தார். எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க, எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். எத்தனை முறை எண்ணினாலும் அத்தனையும் அவர் மன்னித்தாரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் பலவானாய் நீதிமானாய் நடக்க பண்ணினாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், விட முடியாத பாவத்தை பல வருஷத்துல நான் அடிமையாயிருந்த பாவத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தாருன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனையோ கவுன்சிலர்ஸ் பார்த்தோம், எத்தனையோ பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டோம். எவ்வளவோ போராடி பார்த்து அந்த பாவத்தை விட முடியவில்லை. எவ்வளவோ போராடி பார்த்து அந்த சாபம் நம்மை விட்டு, நம்மை குடும்பத்தை விட்டு மாறவில்லை. ஆனாலும் என்னைக்கு கர்த்தரின் கரம் நம்மை தொட்டதோ அன்னையிலிருந்து கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மூடி மறைத்தாரு. எந்த பாவத்தை நாம் நேசித்தோமோ, எந்த சாபம் நம்மை பின்தொடர்ந்ததோ அது இன்னைக்கு நம்ம பக்கத்துல வர முடியாது. ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கிறது இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவி. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவி. உண்மையாய் என் நாட்கள் எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உண்மையாய் ஓசை உள்ள கைத்தாளத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை இயேசப்பா உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே உம்மையே என் ரட்சகா உம்மையே ஆராதிப்பேன். என்னை காத்தவரே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷங்க அவங்க கரங்களினால் படைத்ததை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க ஓட்டுற வண்டி, மண்வெட்டிகள் எல்லாத்தையும் ஆராதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு தெரியும், இவை எல்லாவற்றை விட மேலான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரோடு பூரம் பார்க்கலாம். அவங்க கல்லாப்பெட்டி, அவங்க பணம், அவங்க காரு, அவங்க டிராக்டர், அவங்க லாரி, அவங்களுக்கு இருந்த எல்லா பொருட்களையும் ஆராதிக்காங்க. ஏன்னா அவங்க நினைக்காங்க அதுதான் அவங்கள போஷிக்க அப்படின்ட்டு. என் ஆண்டவருக்கு நிகரானது இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த கூட்டம்லாம் கலைஞ்சு போயிடும். நீங்க தனி மனிதனாய் மனுஷியாய் நீங்க வீட்டுக்கு போவீங்க, வேலைக்கு போவீங்க, பஸ்ல போவீங்க, அநேக ஜனங்களை பார்ப்பீர்கள், அநேக போராட்டங்களை சந்திப்பீர்கள், அநேக பிரச்சனைகளை சந்திப்பீர்கள், அநேக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உங்களை அநேக ஜனங்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமான ஜனங்கள் உங்களை கைவிடுவார்கள். அந்த வேளையில் நீங்க சொல்லுவீங்களா, உம்மையே நான் ஆராதிப்பேன் ராஜா, உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்க, ஆண்டவரே உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன் ராஜா. இயேசுவே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் நல்லவர், நீர் போதுமானவர் ராஜா. அநேக கூட்டங்கள்ல பாருங்க, ஒரு 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 மாயையான ஒரு பிரசனத்தை உருவாக்கி நம்ம வெளியில போகும்போது ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்ம வெளியில போறதில்ல. மீட்டிங் நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே போயிடுவோம். ஆனா அது இல்லை முக்கியம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பாத்திரத்தை நல்ல பாடல் நிரப்பாதப்பா, என் பாத்திரத்தை ஆண்டவரே நல்ல மியூசிக் நிரப்பாத ஆண்டவரே, என் பாத்திரத்தை படம் நிரப்பாத ஆண்டவரே, என் பாத்திரத்தை நிரப்ப உங்களால மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, ஒருவேளை இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம், பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க நினைப்பீங்க பணம் இருந்தாதான் பெருசு நினைப்பீங்க. ஆனா பணம் இருக்கவங்ககிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, எல்லாம் இருந்தும் இல்லாதவர்களை போல அலைகிற மாயையான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். சொல்லுவீங்களா, ஆண்டவரே என்னுடைய வெறுமையான பாத்திரத்தை நிரப்ப உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவர், உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் முடியும் அப்பா. என்னுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுங்க. நீங்க உள்ளத்துல வந்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீக சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும், ஒரு தெய்வீக சுகம் நம்மளை வந்து நிரப்பும். ஹல்லேலூயா. அதான் சொன்னாரு, அந்த சமாரியா ஸ்திரீயை பார்த்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ எவ்வளவு போய் அவன் அழகா இருந்தான்னு சொல்லி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த, அவன்கிட்ட பணம் இருக்குன்னு வந்த, அதெல்லாம் உன்னை ஒரு நாளும் திருப்திப்படுத்தவே படுத்தாது. அவர் அந்த தண்ணியை குறிப்பிடவில்லை, அவர் அந்த சமாரியா பெண்ணின் வாழ்க்கையை பார்த்து சொன்னார், நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை, நான் கொடுக்கும் தண்ணீரை பானம் பண்ணுகிறவர்களுக்கோ ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வெறுமையா பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கூட, வெறுமையான பாத்திரம் நாம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. நாம் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வானைந்து கொள்ளுமே. ஒரு முறை கூட சொல்லுமா, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே பாடைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையெல்லாம் கிருபையா உகந்த தாக்கிடுமே. வேதத்தில் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே களிமண்ணான என்னை களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்ம மத்தியிலே அசைவாடுகிற தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? நான் சொல்லட்டுமா, அநேக முறை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் சிட்சிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய தகப்பன் தனக்கு பிரியமான புத்திரனை சிட்சிக்கிறான் அல்லவா? எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிட்சிக்கல அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நம்மலாம் வேசியின் பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு. நம்ம கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? யாராவது பார்த்து உங்க அப்பா உங்க அம்மா அப்படி உங்க அப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காது. அதான் வேதம் சொல்லுது, நம்மை ஆண்டவர் சிட்சிக்கலை அப்படின்னா நம்ம எல்லாரும் வேசியின் பிள்ளைகளாக மாறி இருப்போம். அதனால தான் கர்த்தர் சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனையை கட் பண்ணுங்க, அந்த காரியம் நடக்கவே நடக்காது. ஆனால் துன்மார்க்கனுக்கு அந்த காரியம் நடக்கும், நமக்கு அந்த காரியம் நடக்காது. காரணம் என்னவென்றால் நம்முடைய அப்பா நம்மை நேசிக்கிறார். நீங்கள் போய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற ஒரு காரியத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு அந்த காரியம் சக்ஸஸாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சீர்கேடாக மாறும். அதனால தான் ஆண்டவர் நம்மளை நேசிக்க போது தான். என்னுடைய வாழ்க்கையில் பல உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஆனால் அன்னைக்கு காலையில்
சும்மா போன ஒரு இடத்துக்கு போனேன். பல வருடங்கள் இந்த இடத்திற்கு நான் சென்றிருக்கிறேன். பல வருடங்கள் நான் அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அன்னைக்கு காலையில் போனேன் பாருங்க, என் காலில் ஒரு பயங்கரமான அடி. விரல் ஒடிஞ்சிட்டோன்னு நினச்சேன். ஏன்னா அந்த விரல் அப்படியே வளைஞ்சிருச்சு. காரணம் என்னவென்றால் என் அப்பா என்னை நேசிக்கிறார், அதனால் அவர் நம்மளை சிட்சிக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மை சிட்சிக்கிற நம்முடைய அப்பா நம்மளோடு இருப்பதுனால நமக்கு ஒரு குறையும் இல்லை. அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வருகிற சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன வேதனைகள், பெரிய வேதனையாக இருக்கலாம், ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எந்த பாவ உணர்த்துதலும் கிடையாது. அவங்க பாவம் பண்ணாங்கன்னா ஜாலியாக அடுத்த பாவம் எப்போ பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு விசுவாசி பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மனசில் அது குத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னவென்றால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், நமது ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நின்று இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரை ஆராதிக்கும் அப்படின்னா சும்மா ஏதோ ஸ்டேடியத்தை பார்த்து ஏதோ யாரோ லீட் பண்றாங்க அதை பார்த்து நம்ம ஆராதிக்க வரல. ஜீவிக்கிற தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த விசுவாசம் இருந்தா மட்டும்தான் நீங்க ஆராதிக்கணும். இல்லைன்னா நம்ம ஆராதிச்சு பிரோஜனமே கிடையாது. நம்ம ஆண்டவரை ஆராதிச்சு பிரோஜனமே கிடையாது. இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்க வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்து வேற காரியத்தை பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க ஆராதிக்கிற இந்த வேளையில நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என் துதியை கேட்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார். யார் முன்னால வேணாலும் சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர். ஹல்லேலூயா. வேதத்தை படித்து பாருங்கள், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் படித்து பாருங்க. அவர் எவ்வளவு மகத்துவமான தெய்வம் என்று உங்களுக்கு விளங்கும். அவர் எவ்வளவு மகத்துவமான தெய்வம் என்று உங்களுக்கு விளங்கும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சகோதரனே, சகோதரியே, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், உயிருள்ளவர், என் ஜெபத்தை கேட்கிறார் என்று நீங்கள் அறியும் போது உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். அந்த வெறுமையை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி, என்னை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமாக நிறைந்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. எல்லாரும் கரங்களை தூக்கி அசைத்து ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே,
நிறைத்தவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பே உயிர் பிழைத்தேன் உயர்வி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பே ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா Thank you Jesus. நன்றி ஆண்டவரே நிரப்புகப்பா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹாவே நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் கரங்களை தூக்கி அசைத்து ஆஹா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஹல்லேலூயா என்றால் கர்த்தருக்கு மகிமை என்ற அர்த்தம் ஓ ஹா 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 Thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா ஆண்டவருடைய அபிஷேகம் கர்த்தருடைய பிரசன்னம் மேல இறங்கட்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே ஆஹா லே ஹல்லேலூயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆமே உங்களால் நிற்க முடியலை அப்படின்னா முழங்கால் போட்டு ஆராதிங்க இல்லைன்னா உட்காந்து ஆராதிங்க ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒன்று மட்டும் சொல்லுங்க ஆண்டவர் இன்னைக்கு நான் இரட்டிப்பான நன்மையோடு திரும்பி செல்ல வேண்டும். அந்த அன்னாளின் ஜெபம் ஏலிக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு தனி நபராய் தனி சகோதரியாக தனி சகோதரனாக வாலிபனாக நின்று என்னை யாருமே பார்க்கலையே அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, உங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நமது மத்தியிலே இருக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருந்தீரே அதற்காக உமக்கு நன்றி, நீர் என்னை ரட்சித்தீரே உமக்கு நன்றி. இன்னைக்கு எவ்வளவோ ஜனங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க, பல ரிலீஃப் கேம்புக்கு போகிறாங்க. அவங்களோட பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எவ்வளவோ கோடிகள் செலவழித்தோம். கடைசியில் பாவியாக தான் வெளியில் வராங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எந்த காசு பணமும் எதிர்பார்க்காம நம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்து நம்மை ரட்சித்தார், நம்மை நேசித்தார். இதை சொந்த குமாரனை கொடுத்த தேவன் வேதம் சொல்கிறது, நீங்க நினைக்கிற மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. நீங்க அனுதினமும் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ், அனுதினமும் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு தடை கற்கள் எல்லாவற்றையும் நொறுக்க என் ஆண்டவரால முடியும். என் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரிகோ கோட்டையை போய் இடிங்கன்னு சொல்லல, ஆனா எரிகோ கோட்டையை பார்த்து நீங்க அதுக்கு முன்னால் ஆண்டவரை பார்த்து துதிங்க. அதான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று பக்தன் பாடுகிறான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்.
ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னைக்குமே இப்படியே இருக்காது. இந்த சூழ்நிலையை என் ஆண்டவர், என் ஜீவிக்கிற தேவன் நிச்சயம் ஒரு நாள் மாற்றுவார். நீங்க எந்திரிச்சு நின்று சாட்சி சொல்ல தான் போறீங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. எல்லாருடைய கஷ்டமான சூழ்நிலைகளையும் வேதனைகளையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் நம்மை அபிஷேகிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்குள்ளே நான் சந்தோஷப்படுகிறேன் அப்பா, நான் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவரே, நான் பெருமைப்படுகிறேன் அப்பா. ஏதோ பழக்க தோஷத்துல ஆராதிக்க வரல, ஏதோ பழக்க தோஷத்துல நான் இங்க ஆராதிக்க வரல. நான் இனிமே உயர்த்த வந்திருக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் ஷடாய், யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், உமக்கு நன்றி ராஜா. அப்படியே ஆண்டவரை துதிப்போமா. உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தையினாலே, அந்நிய பாஷையினாலே, கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒவ்வொரு வார்த்தையினால நீங்க ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, நீங்க நல்லவர்னு சொல்லுங்க. நீங்க வல்லவரப்பா, எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்கள் கட்டுகளை தெரிக்க பண்ணுகிற தேவன், எரிகோ மதில்களை தகர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. என் நிந்தைகளை மாற்றுகிற தேவன், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அப்பா, எங்களை அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீர் நல்ல தேவன் ராஜா, நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீரே எந்தன் கண்மலை, நீரே எந்தன் கோட்டை, நீரே எந்தன் துருகம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவர் அப்பா. என் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே எந்தன் கண்மலை, நீரே எந்தன் கோட்டை, நீரே எந்தன் துருகம், நீரே எந்தன் அரண், நீரே எங்கள் பாதுகாப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீங்க நல்லவர். ஓரியா பலபல சங்கதா. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்கள், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடு. கரங்களை தூக்கி அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, என் இயேசுவுக்கே. ஆராதனை உமக்கே, என் பிதாவுக்கே, பரிசுத்தாவிக்கே. ஆராதனை உமக்கே. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு உரியதை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு உரியதை
ஆமென். எனக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். நீ கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உம்மாலாகாத காரியம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில சேலஞ்சஸ் நான் எதை நினைக்கிறேனோ அது எல்லாம் உம்மாலாகும் ஆண்டவரே, அது எல்லாம் உம்மாலாகும் ராஜா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவரப்பா, வல்லதே, சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பார்த்து ஒன்று சொல்லுவீங்களா, ஆண்டவரே எல்லாமே நீங்கள் எனக்கு செஞ்சிட்ருக்கீங்கப்பா, உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். அப்படி செய்யலைன்னா அந்த ஆராதனை பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கண் காண்கிறதுனால் திருப்தி ஆகிறதே கிடையாது. நம்ம கண் எவ்வளவு தான் பார்த்தாலும் திருப்தி ஆகவே ஆகாது. அதாவது மகா அலெக்சாண்டர் மரிக்கும் தருவாயிலே ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போனது கிடையாது. என்னை நிர்வாணம் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி கையை அந்த சவப்பெட்டிக்கு வெளியில் வச்சு அடக்கம் பண்ணாங்க அவனை. ஏன்னா கண் காண்கிறதுனால திருப்தி ஆகிறதே கிடையாது. நமக்காக நாம் ஜெபிக்கிறதை விட நம்மளோட ஜெபத்தை மாற்றி பண்ணுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்ப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே சில நேரம் எனக்கு அந்த தாளந்து இல்லை, மனசில் பயம் இருக்குது, ஆனால் உங்களுக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆமென். ஆத்துமா, ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்த ஜென்ரேஷனில் இந்த காரியங்களில் மக்கள் போலியான பல நம்பிக்கைகள் மத்தியிலே சார்ந்திருக்கிற இந்த காலங்களில் நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினீங்கன்னா, பணம் சம்பாதிப்பது ஞானம் என்று வேதத்திலே சொல்லவில்லை. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். நீங்கள் உலகத்தில் சம்பாதித்த சம்பாத்தியத்தை விட ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா என் ஆண்டவர் பரலோகத்திலே உங்களை வெகுவாக ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மையிலே உண்டாக்குகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம இங்கே வச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் அது கரையம் அரிச்சு போதா இல்லை எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்திலே கர்த்தருக்காக ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணீங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் சமாதானம் பெரிது. எத்தனை பேர் சேர்ந்து சொல்லுவீங்க, ஆண்டவரே உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமாப்பா, உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டவரே. இம்மட்டைங்களை நீங்கள் நடத்துனீங்களா ஆண்டவரே? எத்தனையோ காரியங்களை நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. பண கஷ்டங்கள் வரும்போது எங்களை ஆசீர்வதித்து உதவி பண்ணீங்க. பாவ சோதனை வரும்போது அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு பலன் தந்தீங்க. சுகவீனனாக இருக்கும்போது, வியாதியாய் படுத்திருக்கும் போது, டாக்டர்கள் எல்லாம் கைவிடும் போது, நான் மரித்து விடுவேனோ என்று நினைக்கும் போது இன்னைக்கு நான் நின்று ஆராதிக்க உதவி பண்ணியிருக்கீங்க. எவ்வளவோ பெரிய அற்புதம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும்ப்பா. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்லுவீங்க? சும்மா சொல்லாதீங்க, அப்படியே வாய் திறந்து ஏதோ பழக்க தோஷத்தில் சொல்லாதீங்க. உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்ப்பா. காணிக்கை பெட்டியிலிருந்து பணம் போடுறத சொல்லலை, அதை ஈஸியாக போட்டுடலாம். பர்ஸை திறந்து 500, 1000, 2000, 10,000 போட்டுடலாம். அதை விட நம்ம கடமை முடியலை.
நம்ம ஆண்டவருக்காக வேற ஏதாவது செய்வோம்னு சொல்றவங்க எல்லாரும் சொல்லுவீங்களா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும்பா. பார்த்தீங்களா, நம்ம ஆசீர்வாதம் ஜபிக்கும் போது சவுண்டு பயங்கரமாக இருக்கும். நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது சத்தம் குறைஞ்சிரும். காரணம் என்னவென்றால் அது நம்ம கையிலேருந்து எஃபர்ட் இருக்கு. நம்மை அர்ப்பணிப்போம். நம்ம சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அதற்கான ஞானத்தை நீங்க எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அப்படி இருக்கிற இடங்களில் உங்களால் முழங்கால் படியிட முடியுமானால் முழங்கால் படிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், ஊழியத்தை அர்ப்பணிக்கிறேன். பலமுறை என்னுடைய கரங்களிலே போராடி பார்த்து தோற்று போனேன். இதை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேனப்பா. நீர் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த ஒரு துருத்தி தண்ணி உங்க கையில் இருக்கிற வரைக்கும் தான் இஸ்மவேலை நீங்க நடத்த முடியும். அந்த தண்ணி காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டாதான் முடியும். அதனால நான் சொல்றேன், உங்க கையில் இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நான் சார்ந்திருக்கிறேனப்பா, உம்மையே நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே நான் சார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஒரு முறை கூட அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் பறந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் பறந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஒரு முறை கூட அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அருமையான சகோதரனே சகோதரியே, யாரெல்லாம் நீங்க மன்னிக்காம உங்க மனசுல வச்சிருக்கீங்களோ, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அவங்க மேல இருக்கிற கசப்பு காயங்கள் எல்லாத்தையும் நான் மாற்றிடுறேன்ப்பா. நீங்க ஒருவரை மன்னிக்கல அப்படின்னா அந்த பாரத்தை நீங்க தான் சுமக்கிறீங்க. அந்த பாரத்தை நீங்க சுமப்பதுனால உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ப்ரெஷர் கூடும், பல சரீர வியாதிகள் வரும். அதனால நான் சொல்றேன், நீங்க ஒருத்தர் செஞ்ச தவறுகளை நீங்க மன்னித்து அதற்கப்புறம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்க அப்படின்னா சந்தோஷமாக வாழலாம். அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் எதுக்கு சொல்றாருன்னு தெரியல. உங்களோட மனசுல நிறைய காயங்கள் இருக்கலாம், நிறைய கண்ணீர்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் மேல கசப்பு இருக்கலாம், எத்தனையோ பேர் மேல கோபம் வைராக்கியம் இருக்கலாம்.
இதனால உங்களுக்கு ஒரு துளி பயன் கூட உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போறதுக்கே கிடையாது. ஒரு நன்மையும் கிடைக்காது. இதனால நமக்கு வருவது எல்லாம் தீமை தான். நம்ம சரீரத்துக்கு நம்மை நாமே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கசப்பு வெறுப்பு காயங்கள் எல்லாவற்றையும் களைந்து விட்டு, ஆண்டவரே அவர்களை நான் மன்னித்து விட்டேன். வேதம் சொல்லுகிறது சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதே நேரம் வேதம் சொல்லுகிறது பாம்பை போல வினா உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாம மகிமைப்பட்டபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் காலம் காலமாக சுமந்து செல்ல நீங்க கிருபை பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வல்லமை முகாமிற்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்க ஆண்டவரே நீர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. நீங்க இப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட எல்லாரும் கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நமக்கு விடுதலை தரப்போகிறதற்காக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறதற்காக, கர்த்தர் நம்மை அபிஷேகித்ததற்காக, கர்த்தர் அந்த கசப்பு வெறுப்பு காயங்களை எல்லாம் அப்புறப்படுத்தினதற்காக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, உண்மையாய் அந்த ஆண்டவருக்கு ஒரு முறை கூட கரங்களை தட்டி ஓசை உள்ள கை தாளத்தோடு நல்லவர் அப்பா, நல்லவர், எங்களோடு இடைப்பட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். மீதியா இருக்கிற நேரங்களில் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்களோடு பேசும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா. எல்லாரும் சொல்லுங்க. நம்ம இதுக்கப்புறம் செய்திக்குள்ள போறோம். பல ஆயிரக்கணக்கான செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். அருமையான தேவதாசன் நேத்து பிரசங்கம் பண்ண மாதிரி நம்ம வாழ்க்கையில கேட்ட ஒரு பிரசங்கத்தின்படி நம்ம நடந்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவோ மாறி இருக்கும். ஒரே ஒரு பிரசங்கம் போதும். ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தை கேட்கணும்ட்டு இல்லை, ஒரே பிரசங்கத்தின்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறி இருக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே தேவதாசன் எங்களோடு பேச போறாங்கப்பா, எங்க இருதயத்தை நீங்க திறங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்ற நீங்க கிருபை பண்ணுங்கப்பா. அந்த சத்தியத்தை பொறுக்கி கொண்டு போகிற பிசாசானவனை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். எங்களோடு பேசும் இம்மட்டும் இடைப்பட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென்.